கணவன் மனைவி வாழ்நாள் முழுவதும் ஒற்றுமையாக இருக்க புரிதலும் விட்டுக் கொடுத்தலும் அவசியம். படித்ததில் மிகவும் பிடித்தது. தண்ணீரை கொண்டுவர சென்றுவிட்டாள் மனைவி. நீண்ட தொலைவிலிருந்து 2 குடம் தண்ணீர் எடுத்து வந்து வீட்டின் கதவை லேசாக திறந்து முன்னாடியே 2 குடத்தையும் வைத்துவிட்டு அடுத்த 2 குடம் தண்ணீரை கொண்டுவர சென்றுவிட்டாள் மனைவி. அந்த நேரம் அவளின் கணவன் மதிய சாப்பாட்டிற்காக வீட்டுக்கு வருகிறான். நல்ல வெயில், அவனுக்கு பசி வேறு. வெயிலில் வந்ததால் உள்ளே இருந்த குடத்தை கவனிக்காமல் தட்டிவிட்டு விழுந்து விடுகிறான். 2 குடம் தண்ணீரும் கொட்டிவிடுகிறது. அவனுக்கு கடுமையான கோபம் வந்து விடுகிறது. கொஞ்சமாவது அறிவு வேணாம். இப்படியா முன்னாடியே தண்ணீர் குடத்தை வைப்பது? வரட்டும், பேசிக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இன்னும் 2 குடத்தோடு வருகிறாள் மனைவி. தூக்கி வந்த குடத்தை கூட இறக்க விடாமல் அவளை திட்டுகிறான். உன்னையெல்லாம் உங்க வீட்டில எப்படித்தான் பெத்து வளர்த்தாங்களோ? உனக்கெல்லாம் மூளையே இல்லையா என்றபடி கண்டபடி திட்டுகிறான். இதை கேட்ட அவளுக்கு கோபம் தலைக்கேறுகிறது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு தூரத்திலிருந்து இந்த தண்ணிய கொண்டு வருகிறேன் தெரியுமா? கண்ணை எங்க வச்சுக்கிட்டு போனீங்க என்று அவள் கேட்க, இப்படியே ஒருவருக்கொருவர் பேசி வார்த்தை பெரிதாகி அவன் அவளை அறைந்து விடுகிறான். உடனே அவள், இனி ஒரு நிமிஷம் கூட உன் கூட வாழமாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவளின் அம்மா வீட்டுக்கு சென்று விடுகிறாள். இந்த ஒரு சின்ன பிரச்சனை கணவன் மனைவிக்குள் எவ்வளவு பெரிய முடிவை எடுக்க வைத்துவிட்டது என்பதை கூறும் கதை. இந்த கதையின் முடிவு இப்படியிருந்தால் எப்படி இருக்கும்? வாருங்கள் பார்ப்போம். அவன் குடம் தடுக்கி விழுந்து தண்ணீரை கொட்டிவிட்டான். உடனே அவனுக்கு தோன்றியது, அடடா, இப்படி கவனிக்காமல் 2 குட தண்ணீரையும் கொட்டிவிட்டோமே. பாவம் அவள். தண்ணீர் எவ்வளவு தூரத்திலிருந்து கொண்டு வருகிறாள். முதல் வேளையா அவள் வந்தவுடன் மன்னிப்பு கேட்டுவிட்டு நாமே போய் 2 குடம் தண்ணீர் எடுத்துக் கொடுக்க வேண்டும் என நினைத்துக் கொண்டிருக்கும்போது அவள் தண்ணீரோடு வருகிறாள். இவன் ஓடிப்போய் அந்த குடங்களை இறக்கியவாறு நடந்ததைச் சொல்லி, நான் கவனிக்காமல் குடத்தின் மேல் விழுந்து தண்ணீரை கொட்டிவிட்டேன். நீ எவ்வளவு தூரத்திலிருந்து இந்த தண்ணீரை கொண்டு வருகிறாய்? என்னை மன்னித்துவிடு. கொடு, நான் போய் தண்ணீர் கொண்டு வருகிறேன் என்கிறான். உடனே அவள் பதறுகிறாள். ஐயையோ, விழுந்துட்டீங்களா? உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே. தண்ணீர் போனா போகட்டுங்க. நீங்க என்ன வேணும்னா கொட்டிவிட்டீங்க. தெரியாமத்தானே அங்க தண்ணிய வச்சது என் தப்பு. நீங்க வாங்க சாப்பிட. நல்ல பசியோடு வந்திருப்பீங்க பாவம் என்கிறாள். அவள் திட்டியிருந்தால் கூட இவ்வளவு தண்டனை கிடைத்திருக்காது அவனுக்கு. அவன் அப்படியே நெகிழ்ந்து போகிறான். அவள் மேல் அவனுக்கு இன்னும் அளவு கடந்த பாசம் உண்டாகிறது உள்ளுக்குள். இவ்வளவுதான் நம் வாழ்க்கையும். கணவனோ மனைவியோ தெரிந்து யாரும் தப்பு செய்வதில்லை. இருவரில் ஒருவர் ஒருபடி இறங்கினால் மற்றவர் கண்டிப்பாக 10 படி இறங்கி வருவார். நம்மை பார்த்துதான் நம் பிள்ளைகள் வளர வேண்டும். புரிதலும் விட்டுக் கொடுத்தலுமே வாழ்க்கை. வாழ்க வளமுடன்.